அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான மஹ்தராவின் மீது பிரியமும் பாசமும் கொண்டவர்களே, சத்தியத்தை விரும்புபவர்களே, தௌஹீதின் அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுபவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இணைப்பின் மூலம் நம்மை தொடர்பு படுத்தியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புபடுத்தி தந்தருள் புரிவானாக. இப்பொழுது தௌஹீது சம்பந்தமாக அரபு இலக்கணம் தெரிந்தவர்களுக்கும் குறிப்பாக உலமாக்களுக்காக வேண்டி சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். நான் எனக்கு தெரிந்தது என்று சொல்லுவதல்ல, பகிர்ந்து கொள்ளுதல். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாகவோ அல்லது குறுக்கீடாகவோ இருந்தால் இதில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தௌஹீத் என்ற இந்த வார்த்தை, தௌஹீத் என்ற வார்த்தைக்கு மொழியியல் அர்த்தம் என்ன? பொதுவாக தௌஹீத் தௌஹீத் என்று கேட்டால் எல்லோரும் அதற்கு பெரிதளவு தௌஹீத் இது, அது ஷிர்க்கு, இது தௌஹீதுக்கு மாற்றமானது என்றெல்லாம் விளக்கம் சொல்லுவா முற்படுவார்களை தவிர தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும், தௌஹீதுனா என்னப்பா அப்படின்னு கேட்டா ஏகத்துவம், ஷிர்க்குனா என்ன, இணை வைத்தல். இது மொழிபெயர்ப்பு அல்ல. தௌஹீதுக்கு உண்மையான விளக்கம் அரபு இலக்கண ரீதியில் அதற்குரிய விளக்கம் என்ன என்பதை ஆணிவேரின் அடிப்படையில் அஸ்திவாரமாக அடிப்படையாக சிந்திக்கிற பொழுது தௌஹீத் என்ற வார்த்தை இது சாதாரண பொதுமக்களுக்கு கொஞ்சம் விளங்குவதற்கு, அது ஆசைப்பட்டா விளங்குவதற்கு சிரமம் இருந்தாலும் இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு இது தேவைப்படுவதால் இந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். தௌஹீத் என்பது லுகத்தில், மொழியியலில், அரபு மொழியில் அதற்குரிய பத வார்த்தை என்ன என்று சிந்திக்கிற பொழுது லுகத்தில் உஹித என்பதனுடைய மஸ்தர் தான் தௌஹீத். உஹித என்பது சென்ற கால வினைச்சொல், அதிலே செயற்பாட்டு வினையை குறிக்கக்கூடிய வினைச்சொல், மஜ்ஹூலான ஃபெயல். அந்த உஹித என்பதனுடைய மஸ்தர் தௌஹீத், ஏகத்துவப்படுத்துதல். அதை வஹத யுவஹிது தௌஹீத் அல்லது வஹித யுவஹிது தௌஹீத். வஹத என்று வாசிக்கிற பொழுது செய்வினை மஅரூஃபாகவும், வஹித என்று வாசிக்கிற பொழுது மஜ்ஹூர் என்றும் வருகிறது. இது தௌஹீத் தஃஈல் வஸனில் வருகிறது, தெரியும் தஃஈல் வஸன். இதற்கு என்ன பொருளை கொடுக்கிறார்கள் என்றால் பிமஅனா நிஸ்பத்துல் வஸ்ஃபி கௌலன் அவ் ஃபிஅலன் அவ் இஅ்திகாதன். நிஸ்பத்துல் வஸ்ஃபி, ஒரு வஸ்ஃபை, வஸ்ஃபு என்றால் தாத்துக்கு மாற்றமானது வஸ்ஃப், ஒரு தன்மையை சேர்ப்பது. கௌலன் செயல், சொல்லால், அவ் ஃபிஅலன் செயலால், அவ் இஅ்திகாதன் எண்ணத்தால், மன உறுதிப்பாட்டால் ஒரு செயலை செய்வது. நிஸ்பத் ஒரு தன்மையை யாரோடாவது சேர்ப்பது. உதாரணமாக சொல்வதென்றால் ஜஹ்லத் ஜஹலஹு, ஒரு ஆள ஜஹலஹு என்று சொன்னால் ஜஹலஹு என்பது வஹத என்ற அதே அமைப்பில் இருப்பதால் ஜஹல என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். நஸபல்லாஹுல் ஜஹ்ல, அல்லாஹ் அவன் பக்கம் ஜஹலை, காஃபிர்களின் பக்கம் உதாரணமாக ஜஹலை மடமைத்தனத்தை சேர்த்தான். எப்படி அல்லாஹ் சேர்த்தான் என்றால் கால இன்னஹு ஜாஹிலுன், அவன் ஜாஹில் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லது அவன் ஆமலஹு முஆமலத்தல் ஜாஹிலி, ஜாஹில் மடையர்களுடைய புழக்கமாக அவன் புழங்குகிறான் என்ற வார்த்தையை வைக்கலாம். அல்லது அவ் இஅ்தகத அன்னஹு ஜாஹிலுன், அவன் ஜாஹில் என்று இன்னொருவனை நம்பினான். இதுதான் ஜஹலஹு என்ற வார்த்தை. இதே அமைப்பில் நாம் சிந்திக்கிற பொழுது தௌஹீத் என்றால் ஏகத்துவத்தை சொல்லால், செயலால், மன நம்பிக்கையால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைத்தல் என்ற பொருள்படும். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தௌஹீத் என்பது வஹத என்ற ஃபெயலினுடைய மஸ்தர். மஸ்தர் என்றால் அதில் காலம் இருக்காது, ஒரு செயலை மட்டும் அடித்தல், உணர்தல், உதவி செய்தல், இது போன்று மஸ்தருடைய வார்த்தை. இதிலே நிஸ்பத்தினுடைய மானாவை இது கொடுக்கிறது. பொதுவாக தஃஈல் வஸன் வருகிற பொழுது நிஸ்பத்தினுடைய மானா அதில் வரலாம். ஏன் இப்படி நாம் ஒரு அர்த்தம் சொல்லுகிறோம் என்றால் இதிலே தஃஈல் வஸனாக வரக்கூடிய சமயத்தில் சில சமயங்களில் தஸ்ரீஹ் என்ற மானா வரும். அந்த மானாவை இங்கே நாடுவதல்ல, நிஸ்பத்தினுடைய மானாவை தான் நாம் நாடுகிறோம்.
ஏன் நிஸ்பத்தினுடைய மானாவை நாம் நாடுகிறோம்? ஒரு இடத்திற்கு ஒரு ஃபெயல் என்றால் அந்த இடத்திற்கு தோதுவாகத்தான் அர்த்தம் வைக்க வேண்டுமே தவிர மாற்றமான அர்த்தம் அல்ல. இது லுகத்து பூர்வமாக மொழியியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்றால், ஷரீஅத்தில் இதற்கு என்ன விளக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஷரீஅத்தில் அர்ரஃபஹு கஸீருன் பி உஜூஹின், பல்வேறு விளக்கங்கள் தௌஹீதுக்கு விளக்கி சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சில விளக்கங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அதுல அப்துல் ஹக்கீம் சியால்கூத்தி அவர்கள் பொதுவாக இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லுவதில் தெளிவான விளக்கம் இருக்கும். எனவே தான் புகாரி முஸ்லிமினுடைய ஓரக்குறிப்புகளில் எல்லாம் இவர்களுடைய விளக்கம் இருக்கும். எனவே தான் இவர்களுடைய விளக்கத்தை நாம் சொல்லுகிறோம். அப்துல் ஹக்கீம் யாரு? அவர் ஹதீஸ் கலை வல்லுநரா என்று பார்க்க வேண்டாம், மொழியியலில் அவர் அங்கீகரிக்கப்படக்கூடியவர். ஷரியத்தினுடைய விஷயத்தில் ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவது அவருக்கு தேர்ச்சியான விளக்கம் என்பதால் அப்துல் ஹக்கீம் சியால்குத்தி அத்தௌஹீத், தௌஹீத் என்பது இஅ்திகாது அதமி ஷரீகி, ஷரீக் இல்லை என்பதை நம்பிக்கை கொள்வது, ஃபி உஜூபில் உஜூதி அலாம ஃபி உஜூபில் உஜூத், உஜூபில் உஜூத் என்ற விஷயத்தில் ஷரீக் இணையாளன் இல்லை என்று நம்பிக்கை கொள்வதற்கு பெயர்தான் தௌஹீத். உஜூபுல் உஜூத் என்றால் விளங்குவோம். உஜூத் என்றால் உண்டாகி இருத்தல். உஜூத் உண்டாகி இருத்தல். நாம் இல்லாமையிலிருந்து உண்டானோம். நம்ம வாப்பா அம்மா நம்மளை பெறுவதற்கு முன்னால் நாம் இல்லாமையில் இருந்தோம். இப்பொழுது உண்டாகி இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு பின்னால நாம் இல்லாமல் ஆகுவோம். எனவே நமக்கு ஒரு உஜூத் இருக்கிறது. இந்த உஜூதை பற்றி அரபியில் சொல்வார்கள் மும்கினுல் உஜூத். அதாவது நம்முடைய உண்டாகி இருத்தல் என்ற தன்மை இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருப்பதினால் இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு பெயரோ, இல்லாமல் ஆவதனால் இந்த உலகம் அழிந்து போவதோ இல்லை. இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் சமம். சில காலம் இருப்பான், சில காலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் மும்கினுல் உஜூத் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னும் சில வஸ்துக்கள் இருக்கிறது மும்தனியுல் உஜூத் என்பார்கள். அது உண்டாகி இருத்தலே முடியாது. ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் 2 இடத்தில் இருப்பது, இது உண்டாக முடியாத விஷயம். ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் 2 இடங்களில் இருக்க முடியுமா? சாதாரண நிலைகளின்படி அது முடியாது. அல்லாஹ் சிலருக்கு கராமத்து முஅஜிஸத் என்ற முறையில் அதற்கு அனுமதி கொடுத்தால் அதை பற்றி விளக்கம் நாம் வேறு இடத்தில் பேசிக் கொள்ளலாமே தவிர சாதாரண மனித இயல்பில் அது முடியாத விஷயம். இதை மும்தனியுல் உஜூத், இப்படி ஒரு உண்டாகுதல் என்பது இல்லவே இல்லை. அடுத்து நாம் அல்லாஹுவுக்கு வருவோம். உஜூபுல் உஜூத், வாஜிபுல் உஜூத். அல்லாஹுவுக்கு இல்லாமை என்பதே இல்லை. எப்பொழுதும் அவன் உஜூத் என்பது அவனோடு இருக்கும். அந்த உஜூபுல் உஜூத் என்ற தன்மையை அல்லாஹுக்கு மட்டும் தெரிபடுத்துவது, வேறு யாருக்கும் தெரிபடுத்தாமல் இருப்பது. இந்த செய்தி அப்துல் ஹக்கீம் சியால்கூத்தி சொன்ன செய்தி இமாம் சஅதுத்தீன் தஃப்தாசானி அவர்களுடைய ஷரஹுல் மகாசித் என்ற கிதாபில் 4வது வால்யூம் 39வது பக்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அன்ன தௌஹீத் என்பது இபாரத்துன் அன் இஅ்திகாதி அதமி ஷரீகி ஃபில் உலூஹிய்யத்தி வ ஹவாஸிஹா. இதான் சஅதுத்தீன் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய 4வது வால்யூம் 39வது பக்கத்தில் தௌஹீதுக்கு சொல்லக்கூடிய 2வது விளக்கம். தௌஹீத் என்பது இபாரத்துன், ஒரு இபாரத், ஒரு வாசகம். என்ன வாசகம்? அன் இஅ்திகாதி அதமி ஷரீகி, கூட்டாளி இணையாளன் இல்லை என்று நம்பிக்கை கொள்வதை பற்றி சொல்லப்படக்கூடிய வாசகம். ஃபில் உலூஹியா, இறை தன்மையிலும், வ ஹவாஸிஹா, அதற்கென்றிருக்கிற தனிப்பட்ட அந்தஸ்துகளிலும். இறைத்தன்மைக்கு இருக்கிற தனித்தன்மைகள், இறைவனாக இருப்பதற்குரிய தன்மைகளை தான் உலூஹியத். உலூஹியத் இறைவனாக இருக்கக்கூடிய தன்மை என்றால் என்ன? அதற்கும் விளக்கம் சொல்வார்கள். உலூஹியத் என்றால் உஜூபுல் உஜூத். நாம் முதல்லையே சொன்னோமே, உண்டாகி இருத்தல் வாஜிப். சூரியனுக்கு முன்னால், சந்திரனுக்கு முன்னால், காலங்களுக்கு முன்னால், கற்பனைகளுக்கு முன்னால் உண்டாகி இருப்பவன். அந்த உண்டாகி இருப்பவன் தான் இறைவனாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த ஹவாஸ், அவனுடைய தனித்தன்மைகள் என்றால் என்ன? உலூஹியத் என்றால் உஜூபுல் உஜூத், காலங்களுக்கு அப்பால் இல்லாமை என்பதை கற்பனை செய்ய முடியாமல் உண்டாகி இருப்பவன். ஹவாஸிஹா, அவனுடைய தனித்தன்மைகள் என்றால் என்ன? அது உஜூபுல் உஜூதில் இருந்து பிரிந்து வரக்கூடிய தன்மைகள். உஜூபுல் உஜூதில் இருந்து பிரிந்து வரக்கூடிய தன்மைகளாக நமக்கு சொல்வார்கள். உஜூபுல் உஜூதிலிருந்து பிரிந்து வரக்கூடிய தன்மை என்ன? அவன் உலகத்தை பரிபாலிக்கக்கூடியவன். இல்லாமையிலிருந்து உண்டானான் என்று வருகிற பொழுது இனி உண்டாகக்கூடியவைகள், இல்லாமை என்பது அல்லாஹுக்கு இல்லவே இல்லை.
இல்லாமை என்பதை கற்பனை செய்ய முடியாது. அவன் இல்லாமைகளுக்கெல்லாம் முன்னால் உண்டாகி இருக்கிறான். அவனுக்கு உஜூத், அவன் எப்பொழுது உண்டானான் என்பதை காலத்தால் கணக்கிட முடியாது, எண்ணி பார்க்க முடியாது, கற்பனையில் வர முடியாது. அவனுக்கு பின்னால் தான் அத்தனை வஸ்துக்களும். முதப்பிருல் ஆலம் முஸ்தஹிக்கல் லில் இபாதா. ஹவாஸ் என்ற தன்மைக்கு என்ன விளக்கம் சொல்வார்கள் என்றால், உலகத்தில் அல்லது உலகத்திற்கு அப்பாற்பட்டவை. நாம் இந்த அண்ட சராசரம் என்கிறோமே, அந்த அண்ட சராசரங்கள் முழுவதிலும் ஆலம் என்பார்கள். அந்த ஆலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயத்திலும், இபாதத்துக்கு தகுதியாகக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் அதனுடைய தனித்தன்மைகள். உலகத்தை நிர்வாகம் செய்வது என்ற விஷயத்துக்கு வருகிற பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல் அத்தனையும் உள்ளே கட்டுப்படும். அடுத்து இபாதத்துக்கென்று தகுதியாக இருக்கக்கூடிய தன்மைகள், இவை இரண்டையும் சேர்த்துத்தான் நாம் விளக்கம் சொல்கிறோம். ஹவாஸ், உலூஹியத் என்ற தன்மையும் அந்த உலூஹியத்தினுடைய தனித்தன்மைகள் என்று ஹவாஸ் சொல்கிறோமே. உலூஹியத் என்றால் இறைத்தன்மை, இறைத்தன்மைக்கு தமிழில் விளக்கம் சொல்கிற பொழுது உஜூபுல் உஜூத் என்ற விளக்கம். அதற்கு பின்னால் நாம் ஒரு கட்டத்திற்கு வருகிறோம். ஹவாஸ் என்றால் என்ன? ஹவாஸ் என்றால் இல்லாமையில் என்ற வஸ்துவை அல்லாஹுக்கு இல்லை, இல்லாமையிலிருந்து வந்த வஸ்துக்கள் அனைத்தும் உலகத்தில், உலகம் என்று வருகிற பொழுது, அண்ட சராசரம் என்று வருகிற பொழுது, அகில உலகம் என்று வருகிற பொழுது, அத்துணை பால்வெளிகளும் என்று வருகிற பொழுது, இல்லாமையிலிருந்து எவைகளெல்லாம் வருகிறதோ அவைகள் அத்தனையையும் வர வைப்பவன், அவைகளை காப்பவன், அவைகளை அழிப்பதற்கு சக்தி பெற்றவன். அதுதான் இதனுடைய ஹவாஸினுடைய முதல் தன்மை. இரண்டாவது முஸ்தஹிக்கல் லில் இபாதா, இபாதத்துக்கென்று அவன் தனித்தவனாக இருப்பது. இபாதத்துக்கு வேறு எவனும் முடியாது. ஏன்? ஒரு வஸ்து இல்லாமையிலிருந்து உண்டாகிறது. உண்டாகிற பொழுது அது இபாதத் செய்ய வேண்டும், அது வணங்க வேண்டும். வணங்க வேண்டும் என்றால் வணங்கப்படுவதற்கு அதற்கு முன்னால் ஒரு வஸ்து இருக்க வேண்டும். அவன் தான் அல்லாஹ். அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்னால் காலங்களுக்கு அப்பாற்பட்ட முறையில் மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் இருப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் ஒருவன் தான் இபாதத்துக்கு தகுதியாக இருப்பவன். இல்ல கொஞ்ச காலத்துக்கு பின்னால்தான் வந்தான் அப்படின்னு வச்சா, கொஞ்சம் அதற்கு முன்னால் உள்ள வஸ்துக்கள் யாரை வணங்கி இருக்கும்? வேறொருவனை வணங்கி இருக்கும். வேறொருவனும் இவனும் இறைவனாக இருப்பான் என்றால் உலகம் உலகமாக இருக்காது, உலகம் சின்ன பின்னப்பட்டிருக்கும். எனவே தான் சொல்வோம், ஒருவன் இபாதத்துக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் அந்த வஸ்து வருவதற்கு முன்னாலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இபாதத்துக்கு தகுதி. இல்ல இப்படி பங்கு போட்டுக்கிட்டா என்ன? அப்பமெல்லாம் அவனை வணங்கிக்கிட்டாங்க, இப்ப உள்ள ஆட்கள் எல்லாம் இவனை வணங்கிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் வணக்கத்திற்கு தகுதி என்ற நிலை வருமானால் அது ஒரு கேலி கூத்தாக வணக்கத்தை ஆக்கிவிடும். அப்போ ஒரு இறைவன், அவன் கொஞ்சம் சக்தி உள்ள முன்னாலே உள்ள இறைவன், இப்போ வந்ததான் புதிய இறைவன், புதிய கண்டுபிடிப்பு இறைவன் என்று வைத்தால் அந்த இறைவனுக்கு இதெல்லாம் கற்பனை, நமக்கு இது கிடையவே கிடையாது. நம்ம தௌஹீதுக்கு சும்மா பாடம் நடத்துவதற்காக வழங்குவதற்காக கற்பனைக்கு கொண்டு வருகிறோம். இரு இறைவன் அப்படி சொல்லலாமான்னு கேட்டா அல்லாஹ்வே சொல்கிறான், லோகான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத இறைவன் இந்த உலகத்தில் இருப்பான் என்றால் இந்த உலகம் வானம் பசதத்தா, அது பசாதுல பித்னால குழப்பத்தில் ஆழ்ந்து விடும் என்று சொல்லுவான். அதை ஒரு கற்பனைக்கு எடுத்து பார்ப்போம். ஆரம்பத்தில் உள்ள ஒரு இறைவன், இப்பொழுதும் ஒரு இறைவன், இல்லைன்னா ஆரம்பத்தில எல்லாம் இறைவன் இல்லை, அப்பெல்லாம் வணங்கு கால் இல்லைன்னு சொன்னா அது ஒரு கற்பனை வாதமாக மாறிவிடும். அப்ப இறைவன் இல்லாம இவைகள் எல்லாம் எப்படி உண்டானது? இல்லாமையிலிருந்து இவைகள் உண்டாக வேண்டும் என்றால் இல்லாமையிலிருந்து உண்டாக்குவதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கும். நம்மள சில பேர்கள் சொல்வார்கள், மனுஷன் ஒன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படைக்கப்பட்டவன் இல்ல, நம்ம கற்பனைவாதிகள், அவங்க தன்னை பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். பாவம், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை அல்லது சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்க வேண்டும். பகுத்தறிவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுவார்கள், தண்ணி அப்படியே அடிக்கக்கூடிய சமயம் அதுல இருந்து நுரை உண்டாகும், நுரை ஒண்ணு சேர்ந்தா அதுல இருந்து புழு பூச்சிகள் உண்டாகும், புழு வருதானா மீனா மாறும், மீன் வருதானா, இப்படின்னு ஒரு கற்பனை உண்டாக்குவார்கள். அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இங்க தண்ணி எங்கிருந்து வந்தது? தண்ணி இருந்தா தானே நுரை வரும். தண்ணி இல்லாத பொழுது நுரை என்பதை கற்பனை செய்ய முடியாது. அது ஒரு கூறுகட்ட பேச்சு என்பதை நாம் விளங்கலாம். அல்லாஹ் தான் அனைத்தையும் படைப்பவன். அவன் ஒரு வஸ்து இல்லாமையிலிருந்து உண்டாகிறது, அண்ட சராசரம் அல்லது ஒரு அற்ப பொருள், அவை வணங்க வேண்டும் என்றால் வணங்கப்படக்கூடிய இறைவன் அவைகளுக்கு முன்னால் இருக்க வேண்டும். எனவே தான் உலூஹியத் என்ற தன்மைக்கு விளக்கம் சொல்வார்கள், உஜூபுல் உஜூத் என்று சொல்வார்கள். அடுத்து ஹவாஸ், தனித்தன்மைகள் என்பதை இரண்டு விஷயங்களில் அடக்கி விடலாம். ஒன்று இபாதத் என்ற வணக்கத்திற்கு தகுதியாக இருத்தல், இன்னொரு விஷயம் ஆலத்தை, இந்த உலகம், உலகத்தில் உள்ள வஸ்துக்களை நிர்வாகம் செய்யுதல். இந்த நிர்வாகம் செய்வதில் கட்டுப்பட்டுதான் இரக்க குணம், பரிபாலிக்கும் தன்மை, அடக்கி ஆளக்கூடிய தன்மை, தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மை, அனைத்தும் என்று நாம் விளங்குகிறோம். இந்த விஷயம் கொஞ்சம் அரபு இலக்கணம் தெரிந்தவர்கள், கொஞ்சம்
கொஞ்சம் சிரமப்பட்டு விளங்குவதால் இப்ப இதை உங்களுக்கு கற்பனைக்கு விட்டு செல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.